ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். சிக்கன் குழம்பு முதல்ல வைக்கிறவங்க இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, சோம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இதோட 2 பச்சை மிளகாய் கீர்னதை சேர்த்துருக்கேங்க. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும் போதே ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டுருங்க. இதோட நான் சின்ன வெங்காயம் ஒரு 100லேருந்து 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், நீல வாக்கில் கட் பண்ணாமல் இந்த மாதிரி குறுக்கால கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முதல் முறையாக சிக்கன் குழம்பு வைக்கிறவங்க நான் சொல்கிற ஒரு சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான கோழி குழம்பு ஹோட்டல் வைக்கிறத விட நம்ம வீட்டிலையே டேஸ்ட்டாக வைக்கலாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 25லேருந்து 30 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலையே அரைச்சதுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கோழி குழம்பு வைக்கிறவங்க தயவு செஞ்சு பேக்கெட்டில் உள்ளதை வாங்காதீங்க. அது டேஸ்ட்டே கிடையாதுங்க. அது ஒரு எசன்ஸு. நீங்கள் வீட்டில் அரைச்சி இந்த மாதிரி மசாலா கலந்துக்கிற போது அதோட டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். எப்பயுமே நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தாங்க தக்காளி சேர்க்கணும். அதுக்கப்புறமா தாங்க நம்ம சிக்கன் சேர்த்துக்கணும். இப்போது தக்காளியும் சேர்த்து இதோட நம்ம உப்பு சேர்த்து வதக்கி விடலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது நான் சொல்கிற எல்லா வீடியோலையும் இந்த டிப்ஸை நான் சொல்லுவேன். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தாங்க நல்லது உடம்புக்கு. அயோடின் இருக்கும். கல்லுப்பு தக்காளி வதக்கும் போதே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தக்காளி இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருப்போம். அதை சேர்த்துக்கலாம். இன்னொன்று, மீன் கழுவ வாசம் வரும். கறி எப்பயுமே 2லேருந்து 3 வாட்டி கழுவுனாலே போதுங்க. அதுக்கு மேலே கழுவுனிங்கன்னா கறியோட வாசம் போயிடும்னு எங்கள் அம்மா சொல்லும். அதே மாதிரி தாங்க நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கறியை 2லேருந்து 3 வாட்டி மட்டும் கழுவிட்டு நம்ம தக்காளி வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கறியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோடு சேர்ந்து நல்லா அந்த உப்பு எல்லாமே நம்ம கறியோடு நல்லா கலந்து வருங்க. நம்ம கறி சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா அதில் அங்கங்கே இடுக்கில் போய் நின்றுக்கிறோம். அந்த பச்சை வாசனை போகாது. அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ, இப்போ இஞ்சி ஒரு 50% சேர்த்துக்கிறீங்கன்னா பூண்டு ஒரு 70லேருந்து 75% சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க அதோட வாசனை நல்லாயிருக்கும். நமக்கு ஜீரணமும் ஆகும். இன்றைக்கி நான் வீட்டில் அரைச்ச மசாலா சேர்க்கலைங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் குழம்பு வைக்கிறவங்களுக்கு இது ஆச்சி சிக்கன் மசாலா வெறும் 10 ரூபா பவுடர் 1/2 கிலோ சிக்கனுக்கு சேர்த்துருக்கேங்க. நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெறும் 10 ரூபா ஆச்சி சிக்கன் மசாலாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. போதும். இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைன்னா மட்டும் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் மட்டுமே நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இதில் உள்ள காரம் கரெக்டாக இருக்குங்க. குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்ற அளவுக்கு இதில் உள்ள காரம் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா காரம் சேர்த்திங்கன்னா அதிகமாக காரம் சேர்த்துக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முதல் முறையாக குழம்பு வைக்கிறவங்க வேறு எந்த அலட்டிக்காமல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டுமே நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. ஈஸியாக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருங்க. இப்போ இதில் நாம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம், ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், இது நான் மசாலா எடுத்த கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன். அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. டோட்டலாக ஒரு 1.5 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இதை நம்ம மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துலேயே ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபோனில் கலர் எப்படி தெரியுதுன்னு தெரியலை.
நான் வந்து வெளிச்சத்தில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மேலாப்பில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுதாங்க உண்மையான டெக்ஸ்சர். அது வந்து எனக்கு வெளிச்சத்தில் ப்ராப்ளம் மஞ்சள் கலராக தெரியும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன், இதுதான் ஒரிஜினல் கலர். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.